அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ண வேலை புத்தகம்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ தனுவாஸோடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எப்படி இருக்குது, எத்தனை ரவுண்டெலாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தனுவாஸில் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தர் லிங்க் ஷேர் பண்ணிட்டாரு. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக நினைக்கிறேன். மேபி 1 or 2 சீட்ஸ் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்பொழுது சரியான தகவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ பிபிஎஸ்சி கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளவு, சென்னையில் 132 சீட் இருக்குது, நாமக்கல்லில் 102, திருநெல்வேலியில் 101, ஒரத்தநாடு 101, சேலம் 80, தேனி 80, உடுமலைப்பேட்டை 80. இதெல்லாமே பிபிஎஸ்சி. மொத்தமாக பார்த்தோம்னா 676 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஆக்சுவலி இதில் பார்த்தோம்னா மொத்தமாக 660 சீட்டு அதில் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்குறப்ப அந்த ஆல் இண்டியா கோட்டா போகும் இல்லையா 15%, அதில் அப்ராக்சிமேட்டாக 60 சீட்டுக்கிட்ட போயிடும். ஓகேங்களா. போக அந்த 597 சீட்டுங்க, 597 கண்டிப்பாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு. மொத்தம் எத்தனை காலேஜ்? 8 காலேஜஸ் இருக்குது, 7 காலேஜஸ். ஆமாம் மேடம். இது ஒரு ஸ்பிளிட் வந்து ஒரு டிஎன்ஜிபி அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கு எப்ப ரேங்க் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு ஒவ்வொரு காலேஜ்லயும் எத்தனை சீட் இருக்கு அப்படின்றத 40 சீட் 7% இருக்கு. அப்ப சென்னையில மெட்ராஸ் வெட்டரி காலேஜ் 7 சீட்டும், நாமக்கல் 5 அப்படியே போனோம்னு சொன்னா தேனி 40 சீட் இருக்கு. அப்புறம் டிஃபரெண்ட் ஏபிலிட்டி கேட்டகரி அவங்களுக்கு இந்த 5% சீட்டு யூஸ்வலா இது 30 சீட் ஆக்சுவலி இருக்கு. பாருங்க சென்னையில எங்க இருக்கு, நாமக்கல், திருநெல்வேலி ஒவ்வொரு காலேஜ்லயும் கோட்டா வைஸ் எவ்வளவு இருக்கு, கேட்டகரி வைஸ் எவ்வளவு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் வீக்னா அப்ப ஆர்டிஸ்ட் 20க்கு அப்புறம் அதான் வருது. அப்ப ஜூலை 20க்கு அப்புறம் அதுவும் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி அது ரெண்டு காலேஜ் தான். அந்த ஃபைனலா பார்த்தோம்னா எவ்வளவு தான் இருக்கு. இதுக்காக நான் கால் பண்ணிருந்தேன். இந்த டீடைல் நாமக்கல் அப்புறம் திருநெல்வேலி லைனா பார்த்தா 490 சீட்டு ஸ்பெஷல் சென்னையில இருந்து கால் பண்ணிருக்கேன். அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் கேட்டகரி ரிலேஷன் அப்ளை பண்ணிருக்காரு. சீட்டு ரிலேட்டிவ் பையன் அப்ளை பண்ணிருக்காரு. பிசிஎம் எம்பிசி ஓகே. இது ஒரு நல்ல தகவல் தான். அந்த நேரத்தில் பாருங்க, இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ சீட் இருக்குது, நம்ம கட் ஆஃப்க்கு கிடைக்குமா, காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம், சீட்டு கிடைக்க மாட்டதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சென்னையில் பார்த்தோம்னா ஓசிக்கு 25 சீட்டு, பிசி 22, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2 இந்த மாதிரி இருக்குது. மொத்தம் சீட்டு வந்து ஆப்ஷனல் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க. அது தேவையில்லை இருக்குது. நமக்கு இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் கீழே. அதே போல் இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா ஓசிக்கு இந்த 490 151 சீட்டு, பிசிக்கு 130, பிசிஎம்க்கு 15. அதுக்கு தான் இந்த ரேங்க் இதை வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம். ஓசியில் 150 சீட்டுக்கு என்ன ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதே போல் தான் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ சீட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க, 1:5 ரேஷியோவா, 1:6 அது மாதிரிலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு தகவலுக்காக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.